ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். ரவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். அதே கப்பில் தான் எல்லாம் எடுக்கிறேன். ஒரு கப்பு ரவை எடுத்து பொடிச்சாச்சு. இப்போ வந்து அதே கப்பில் அரை கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். ஜீனி எடுத்து இதையும் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இதில் வந்து நான் இப்போ வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்ட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அது ஊற்றிடுங்க. நான் வந்து அது இல்லாதனால ஏலக்காய் போட்டிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா இப்போ வந்து நம்ம இதில் முட்டை ஊற்றுவோம். அப்போ இதுக்கு கூட ஊற்றிடுங்க. முட்டை ஊற்றிட்டு 2 முட்டை ஊற்றிருக்கேன். 2 முட்டை ஊற்றிட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். அதுதான் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1/4 கப்பு அதே கப்பில் 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிருக்கேன். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அதிலே ஊற்றிடுங்க. அதை ஊற்றி ஒரு அடி அடிச்சுட்டு அதில் வந்து நம்ம வச்சுருந்த இந்த மாவை ஃபுல்லாக அதில் போட்டு இதையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதையும் அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் வந்து இதில் போடக்கு நட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் போடணுமோ எது வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும்தான் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேணாலும் போடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு அதை எடுத்து அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு சோடா உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு டம்ளரில் வந்து இப்போது எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதில் வேணாலும் ஊற்றலாம். சின்ன பாத்திரம் டம்ளர் எதில் வேணாலும் ஊற்றலாம். உங்களுக்கு எதில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் வரும். நான் இப்போ டம்ளரில் வந்து எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் வந்து இதை ஊற்றி அடுப்பில் வந்து இப்போ இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு நல்லா கொதிச்சுட்டு தண்ணி நல்லா இப்படி ஆவி வரணும். வரும்போது தான் இந்த கப்பு தூக்கி உள்ளே வைக்கணும். வச்சு மூடி 20 நிமிஷம் மூடி வைங்க. 20 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா குச்சி வச்சு குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் மாவு ஒட்டாமல் வந்துன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். நான் கரெக்டாக 20 நிமிஷம் வச்சுருந்தேன். வெந்துட்டு வேகலைன்னா திரும்பவும் மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். அடுத்து இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு கத்தி வச்சு சைட்லோடு எடுத்து விட்டுட்டு தட்டுங்க வந்துடும். கேக் ரெடி.